கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவ திட்டம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவன் ஆதாமை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அந்த தோட்டத்தை எந்தவித டெவலப்மெண்ட் செய்வோ அப்கிரேட் செய்வோ அவர் வைக்கவில்லை. பண்படுத்தவும் காக்கவுமே வைத்தார். நம் மீது உள்ள ஹெவன்லி பிளான் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பரலோக திட்டத்தில் நீங்களும் நானும் ஒரு அங்கம். நம் மீது தேவ திட்டம் எப்படி செயல்படுகிறது என்ற அறிவு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வேண்டும். இது குறித்ததான முழுமையான விளக்கங்களை நம் பிரதர் MD ஜெகன் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள். பாருங்கள், கேளுங்கள். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்துக்கு அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அப்படின்ட்டு. இதெல்லாம் நாம் பெரும்பாலும் நல்ல வாசித்த ஒரு வசனம் தான். இதுல இருந்து ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி இந்த ஏதேன் தான் நமக்கான முதலாவது ஆண்டவர் உண்டாக்கின இடம். அங்கேதான் முதல் குடும்பம், அங்கேதான் முதல் கணவன், முதல் மனைவி, முதல் ஃபேமிலி உருவாக்கப்படுகிறது. இந்த ஃபேமிலியை பத்தி நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, அவங்க பழம் சாப்பிட்டாங்க, போயிட்டாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ இந்த 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல ஆண்டவர் ஏன் மனுஷனை கொண்டு வந்தார், மனுஷனை கொண்டு வருவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதுல ஒரு காரணம் சொல்லுகிறது, தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இந்த 2 காரியத்தை தான் அங்கே வேதம் சொல்லுகிறது. மிக முக்கியமாக அவங்களுக்கு நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொன்னாரு, நிறைய விஷயங்களை செய்ய சொன்னாரு, 2 காரியங்களை வேலை பார்க்க சொன்னாரு. அந்த மாதிரி சில காரியங்கள் இருக்கிறது. அதுல மிக முக்கியமாக ஒன்று பண்படுத்தவும், இன்னொன்று காக்கவும். இதுல ஆண்டவர் கொண்டு வந்து வச்சுட்டு அதற்கு பிறகுதான் என்ன செய்யறாரு, ஏவாளை தனியாக பிரிக்கிறார். ஏவாளை தனியாக பிரித்து அதுக்கு பிறகு ஏவாளையும் தோட்டத்துக்குள் கொண்டு வந்தார் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 22வது வசனம். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா இளமை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அவங்கிட்ட அவர் கொண்டு வந்தார் அப்படின்னு இருக்கிறது. அப்படின்னா இந்த ஏதேன் தோட்டத்தில் தேவன் மனுஷனை கொண்டு வந்து வைத்ததுக்கு இந்த 2 பேரை செய்வதற்கு மிக முக்கியமான சில காரியங்கள் இருக்கிறது. அதுல ஒன்று பண்படுத்தவும், இன்னொன்று காக்கவும். இந்த பொறுப்பு 2 பேருக்கும் இருக்கிறது. ஒன்று பண்படுத்துதல், இன்னொன்று காத்தல். பண்படுத்தல் என்றால் மெயின்டைன், அதை பத்திரமாக வைத்துக் கொள்ளுதல். தமிழத்தில் கொடுக்க வைக்கல என்ன செய்யணும்னா பத்திரமாக வைத்துக் கொள்ளணும். நம்ம ஏதேனை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை ஒரு நாளும் டெவலப் பண்ண கர்த்தர் சொல்லவே இல்லை, அப்கிரேட் பண்ண சொல்லல. அதாவது இதை விட பெஸ்டா மாத்து அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யல, சொல்லவே இல்லை. நல்லா செய்ய, இன்னும் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. அவ்வளவுதான், அவர் எல்லாம் பினிஷ் பண்ணிட்டார். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய விஷயம் பைபிள் முழுக்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம கிட்ட கொடுக்கும் பொழுது அதை ஆண்டவர் ஃபுல்ஃபில் பண்ணி தான் கையில கொடுப்பாரு. நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன்னு கொடுக்க மாட்டார். உதாரணமா பழைய ஏற்பாட்டை கொடுக்கும் போது ஃபுல்ஃபில் பண்ணி முற்றிட்டுன்னு கொடுத்துட்டார். புதிய ஏற்பாட்டை கொடுக்கும் போது முழுசா கொடுத்துட்டார். கொடுத்துட்டு என்ன சொல்றாரு, இதோடு கூட எதையும் நீ கூட்டவும் வேண்டாம், குறைக்க வேண்டாம், ஏன்னா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, இவ்வளவுதான், இதான், இதுக்கு மேல ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு. இதுக்கு அடுத்த வெர்ஷன் ஒண்ணு வரவே வராது. இதுக்கப்புறம் அடுத்த ஒரு அப்கிரேட் வெர்ஷன் ஒண்ணு வராது. அதே மாதிரி தான் இதையே வசனத்தையே அப்படி பண்ணி கொடுத்தா, மனுஷன் கையில கொடுக்கிற பூமியை எல்லாம் ரெடி பண்ணி அவங்க கையில தான் கொடுத்தாரு. அதை கொடுக்கும் பொழுது கர்த்தர் சொன்னது 2 விஷயம். ஒன்று, அதை பத்திரமா வச்சுக்கோ, இன்னொன்று பாதுகாப்பாக வச்சுக்கோ. இந்த 2 தான் ஆண்டவர் சொன்னார். பத்திரமா வச்சுக்கோ, பாதுகாப்பா வச்சுக்கோன்றதுக்கு பின்னாடி 2 முக்கியமான காரியங்கள் இருக்கு. இந்த திட்டத்தை கொலாப்ஸ் பண்றது, அதுதான் பிசாசினுடைய வேலையாக இருக்கிறது. நம்ம கிட்டையும் அப்படிதான் ஆண்டவர் மிக முக்கியமான காரியங்கள் கொடுத்திருக்கிறார். நம்ம மேல எப்பவுமே கர்த்தருக்கு ஒரு பிளான் 2 ஆங்கிள் இருக்கும். ஒரே விஷயம் தான் 2 விதமாக இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று பரலோகத்திலிருந்து ஒரு திட்டம் நம்ம மேல் ஓடிக்கொண்டே இருக்கும். பரலோகம் நம்ம மேல ஒண்ணு வச்சு செஞ்சுட்டே இருக்கும். நம்மை கொண்டு பூமியில ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. இது 2ம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆபிரகாமை ஆண்டவர் கானானுக்கு போக சொல்றாரு. கானானுக்கு ஏன் போக சொல்றாரு? நீ போ கானானுக்கு, அவ்வளவுதான். அவர் போறாரு. அங்கே போய் சொல்றாரு, உனக்கு ஒரு குமாரனை தருவேன். ஏன் அவர் கேட்கிறார், குமாரன் இல்லாம இருக்கிறனே, பிள்ளை இல்லாமல் இருக்கிறனே, ஒரு குமாரனை தருகிறார். குமாரனை கொடுத்த பிறகு இந்த குமாரனை எங்கேயும் கூட்டிட்டு போகாத, அவன் அங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிறார். இப்ப அவனுக்கு 2 பசங்க, அவங்களுக்கு 12, அதுல ஒரு பையனுக்கு 12 பசங்க, யாக்கோபுக்கு. இப்படி வந்துகிட்டே இருக்கு. வேர்ல்ட்லி பிளான் போயிட்டே இருக்கு.
இந்த பிளானுக்கு மேல கர்த்தருடைய பிளான் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, ஈசாக்கு அங்க வரணும், அந்த இடத்தில் தான் கிறிஸ்து வந்து பலியாகணும், அதே இடத்துல தான் மீட்பு உலகம் முழுக்க தொடங்கணும். இவ்வளத்தினுடைய பிளானுடைய உலகத்தின் திட்டம் தான் போயிட்டு இருக்கு கீழே. இந்த திட்டத்தை ஆபிரகாம் புரிந்து கொண்டால் அந்த பரலோகத்தின் திட்டத்தோட சேர்ந்து நம்ம ஓட முடியும். எனக்கு அது புரிஞ்சிருச்சுன்னா நான் என்ன செஞ்சிருவேன், ஹெவனோட கூட சேர்ந்து ஓடுவேன். எனக்கு இப்ப அந்த திட்டம் புரியல, ஆனா என்ன ஏன் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு விஷயத்த சொல்றாரு, நான் செய்யறேன், அவ்வளவுதான். நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எனக்கு மேல இருக்க திட்டம் என்ன செய்யாது, தெரியாது. என்னத்துக்காக என்ன அப்படி போக சொல்றாரு, என்னத்துக்காக இப்படி பண்ண சொல்றாரு எனக்கு தெரியாது. கானானுக்கு போயிட்டேன், அவ்வளவுதான். ஒருவேளை எனக்கு அந்த திட்டம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னை கொண்டு போயிட்டு ஆண்டவர் அங்க வந்து ஈசாக்க கொண்டு வந்து ஈசாக்க வழியா கிறிஸ்து வர போறாரு, இந்த திட்டம் எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா நான் அவரோடு கூட ஓட தொடங்குவேன். எனக்கு என் மேல இருக்க திட்டத்துக்கு நான் புரிஞ்சுக்கிட்டு நடக்க தொடங்குவேன். அப்படி எனக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லையா, ஒண்ணும் இல்ல, கர்த்தர் சொல்றதை செஞ்சுக்கிட்டே இருந்தா போதும், அந்த திட்டம் அப்படியே போயிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நம்ம மேல இருக்கிற ஹெவன்லி திட்டம்னு ஒண்ணு இருக்கிறதையே மறந்துருவோம். நம்ம அப்படி ஒண்ணு இருக்கிறதே மறந்துட்டு, இந்த பூமியில கர்த்தர் என்ன எதுக்கு வச்சாரு, என்ன டாக்டராக்க, இன்ஜினியராக்க, என்ன வந்து ஒரு எலக்ட்ரிஷியனா, பிளம்பரா, இல்ல, இது உண்மை, வச்சது உண்மை. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு ஹெவன்லி பிளான் ஒன்று ஓடிட்டு இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு ஓடாத வரைக்கும் உங்களுக்கு இந்த ஓட்டம் கஷ்டமாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு போக சொல்றாரு. கானானுக்கு ஏன் போக சொல்றாருன்னா, அந்த கானானுக்கு அவங்க போனா தான் அதை வச்சு ஆண்டவர் பல காரியங்கள் செய்ய முடியும். அங்க வரணும், கிரைஸ்ட் எல்லாம் வரணும், பரலோகத்தின் திட்டம் இருக்கு. அங்க தாவீது வரணும், தாவீதின் சிங்காசனம் வரணும், தாவீதின் சிங்காசனத்துக்கு இயேசு வரணும். ஆனா இந்த திட்டம் புரியாத இஸ்ரவேலர்கள் இங்க உட்காந்துக்கிட்டு, எனக்கு மன்னா கொடுக்கல, எனக்கு வந்துட்டு தண்ணி இல்ல, எனக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்குது. அப்புறம் சொல்றான், அந்த வழி அவனுக்கு மனமடிவாக இருந்தது, ஆனா போகிறது எனக்கு கஷ்டமா இருக்கு, ஃபீல் பண்ணிட்டே இருக்கான், முறுமுறுத்துக்கிட்டே இருக்கான். ஏன் அப்படின்னா, இவன் போய் சேர்ந்து கானானில் இவனை கொண்டு செய்ய போகிற பெரிய காரியத்தை குறித்து இவனுக்கு தெரியாது, அதை பத்தி இவனுக்கு புரியாது. புரியாதனுடைய விளைவு, இப்ப என்னை கர்த்தர் நடத்துகிற பாதை எனக்கு கடினமாக இருக்கிறது. இதே மாதிரி தான் நம் அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஒன்று செஞ்சு வச்சிருக்கிறார். இங்க யாருமே, நான் எப்பவும் சொல்வேன், 100% சொல்வேன், சபைக்குள்ளே நீங்கள் யாரும், கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் யாரும் ஆக்சிடென்டாக வரவே இல்லை. ஏதோ எதிர்பாராத விதமா இயேசு ஏத்துக்கிட்ட, தெரியாம ஒரு நாள் இருக்கும்போது தொடர்ந்து சுவிசேஷம் சொன்னார், அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஹெவன்லி பிளான், திட்டம், பரலோகத்தினுடைய மகா பெரிய திட்டத்தில் நீங்களும் நானும் ஒரு அங்கமாக இருக்கிறோம். நாம ஒரு மிகப்பெரியதான ஒரு வீட்டுல வாசக்கல்லா இருக்கலாம், இல்ல கிச்சன்ல இருக்கிற கடப்பாக்கல்லா இருக்கலாம், இல்ல பாத்ரூம்ல இருக்கிற டைல்ஸா இருக்கலாம், இல்ல பெட்ரூம்ல இருக்க டைல்ஸா இருக்கலாம். ஆனா நம்ம அத்தனை பேரும் அந்த வீட்டினுடைய ஒரு பார்ட். என்ன எதுவா வச்சிருக்காரு வேற, ஆனா அந்த வீட்டினுடைய பார்ட்ல நானும் இருக்கிறேன். புதிய எருசலேமில் நானும் ஒரு பார்ட், அவ்வளவுதான். அப்ப எனக்கு தெரியணும், நான் ஒரு மிகப்பெரிய ஹெவன்லி பிளான்குள்ள தான் சர்ச்சுக்குள்ளே கொண்டு வரப்பட்டேன், ஒரு ஹெவன்லி பிளான்குள்ள தான் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரப்பட்டேன். என்னை கூட்டிட்டு வந்தது ஆண்டவர் சும்மா இல்ல, ஐயோ பாவம் ஒரு பையன் ரோட்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காப்ல, இவரை பணக்காராக்கி விடுவோம் அப்படின்னு கர்த்தர் கூட்டிட்டு வரல. இவரை கொண்டு வந்து சரி பரவாயில்ல, பாவம் மனுஷன் ரொம்ப யாரும் இல்லாம அனாதையா இருக்காப்ல, கொண்டு வந்து எல்லாரோடையும் சேர்த்து விடுவோன்னு கூட்டிட்டு வரல. தாயின் கருவில் உருவாகும் முன்னமே ஹெவன்லி பிளான் என் மேல இருக்கு. அந்த ஹெவன்லி பிளான்ல தான் நான் கொண்டு வரப்பட்டிருக்கிறேன். நான் கொண்டு போகப்படுற இந்த பிளானுக்கு பின்னாடி கர்த்தர் எனக்கு திட்டத்தை வச்சிருக்கிறார். இந்த திட்டம் புரியாததுனாலதான் நாம் வழி விலகி போகிறோம் அல்லது சோர்ந்து போகிறோம். இப்ப ஆதாமுக்கு இந்த திட்டம் தெரியல. இத்தனைக்கு யோசிச்சு பாருங்க, பாவமே செய்யாத ஒரு மனுஷன், அவங்ககிட்ட கர்த்தர் சொல்றார், இந்த தோட்டத்தை பண்படுத்து, இதை காவல் செய். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த தோட்டத்துக்குள்ள ஒரு ஜீவ விருட்சம் இருக்கு, அந்த ஜீவ விருட்சத்தை புசிக்கிறவனுக்கு மரணம் கிடையாது, இந்த ஜீவ விருட்சம் வரப்போற கிறிஸ்துவுக்கான அடையாளம். இதே மாதிரி பரதீசில ஒரு ஜீவ விருட்சம் இருக்கு, அதை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதை எப்படி கிரைஸ்ட் பாதுகாக்கிறோ அதே மாதிரி நீ இதை பாதுகாக்கணும். அதுக்கு உனக்கு நேற்ற துணையை நான் கொடுப்பேன். நீ எப்படி கிரைஸ்டுக்கு மனவாட்டின் சபை ஒண்ணு இருக்குதோ, உனக்கு ஒரு மனவாட்டி சபை வரும். இவ்வளவோ ஆதாமுக்கு பின்னாடி இருக்கிற பிளான். அப்ப இந்த பிளான் படி ஆதாம் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, ஸ்பிரிச்சுவலோடைய அவருடைய மேப்பை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, அவருக்கு கர்த்தர் நியமித்தவைகளில் அவர் கவலைப்படாம ஓடி இருப்பாரு, ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருப்பாரு. பல நேரத்துல நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான வேல்யூ நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆதாம் கிட்ட இருந்த தோட்டத்தினுடைய வேல்யூ அவனுக்கு தெரியவே இல்லை. அதனுடைய விளைவு என்ன ஆயிருச்சு, ரெண்டே வேலை கொடுத்தாரு. ஒன்று, பண்படுத்து, இதை மெயின்டைன் பண்ணு, உங்ககிட்ட கொடுத்தத நீ மெயின்டைன் பண்ணு, பத்திரமா வச்சுக்கோ. 3:11 வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆண்டவர் ஒன்று கொடுத்திருக்கிறாரா ஒரு கிரீடத்தை, அவர் வருகிற வரைக்கும் அதை பத்திரமா வச்சுக்கணுமா.
ஏன்னா அப்படி வரும்போது அவர் வேறொன்று கொடுப்பார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு. அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் வருமளவும் உனக்கு கொடுத்ததை பத்திரமா வச்சுக்கோ. இப்ப நீங்க ஒரு இடத்துல உங்களை ஒரு காரியத்துக்கு வர சொல்லி இருக்கிறாங்க, உங்ககிட்ட ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க, அக்னாலஜ்மெண்ட் லெட்டர். அந்த லெட்டரை கொண்டு போய் நீங்க கொடுத்தாதான் அந்த வேலை கிடைக்கும். அப்ப அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த லெட்டர் நீங்க என்ன பண்ணணும்? பத்திரமா வச்சுக்கணும். இல்லைன்னா அது கிடைக்காது, அந்த வேலை கிடைக்காது. அதே மாதிரி தான் கர்த்தர் சொல்றாரு, ஆதாம் கையில ஒரு தோட்டத்தை கொடுத்துட்டு இதை பத்திரமா வச்சுக்கோ, இதை நீ என்ன செய்ய, பண்படுத்து, இதை மெயின்டைன் பண்ணு. ஏன்? இதுக்குள்ளான விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. அப்படித்தான் ஆண்டவர் உங்க கையிலும் என் கையிலும் மிக முக்கியமான விஷயத்தை கொடுத்திருக்கிறார்.